சங்கீதம் 147. கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், துரத்துண்ட இஸ்ரவேலரை கூட்டி சேர்க்கிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். அவர் நட்சத்திரங்களின் லெக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலம் உள்ளவருமாயிருக்கிறார். அவருடைய அறிவு அளவில்லாதது. கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார், துன்மார்க்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறார். கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள், நம்முடைய தேவனை சுரமண்டலத்தால் கீர்த்தனம் பண்ணுங்கள். அவர் வானத்தை மேகங்களால் மூடி பூமிக்கு மழையை ஆயத்தப்படுத்தி மலைகளில் புல்லை முளைப்பிக்கிறார். அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாயிரார், வீரனுடைய கால்களில் பிரியப்படார். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். எருசலேமே, கர்த்தரை ஸ்தோத்திரி, சீயோனே, உன் தேவனை துதி. அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகள் ஆக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார், அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்லுகிறது. பஞ்சை போல் உறைந்த மழையை தருகிறார், சாம்பலை போல உறைந்த பனியை தூவுகிறார். அவர் தமது கல்மழையை துணிக்கைகளாக அனுப்புகிறார், அவருடைய குளிருக்கு முன்பாக நிற்பவன் யார்? அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவைகளை உருக பண்ணுகிறார், தமது காற்றை வீசும்படி செய்ய தண்ணீர்கள் ஓடும். யாக்கோபுக்கு தம்முடைய வசனங்களையும் இஸ்ரவேலுக்கு தமது பிரமாணங்களையும் தமது நியாயங்களையும் அறிவிக்கிறார். அவர் வேற எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததில்லை, அவருடைய நியாயங்களை அறியாமற் போகிறார்கள். அல்லேலுயா. பிரியமானவர்களே, இந்த சங்கீதம் தேவனை ஸ்தோத்தரிப்பது எவ்வளவு நன்மையானது என கூறும் ஒரு மகிழ்ச்சியான பாடலாகும். தேவன் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களை குணமாக்கி அவர்களை ஆற்றுகிற ஒரு நல்ல தகப்பன். அவர் நட்சத்திரங்களின் எண்ணிக்கையும் அறிந்து ஒவ்வொன்றுக்கும் பெயர் சூட்டுபவர். இது அவருடைய மகத்துவத்தையும் அறிவையும் காட்டுகிறது. தேவன் தாழ்மையானவர்களை உயர்த்தி மேட்டுமையானவர்களை தாழ்த்துகிறார். அது மட்டுமல்லாமல் அவர் மழையை ஆயத்தப்படுத்தி புல்லை முளைப்பிக்கிறார். அவர் மிருக ஜீவன்களுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். மனிதர்களின் பலத்திலோ திறமையிலோ அல்ல, தேவனுக்கு பயந்து அவரை நம்புவதிலேயே அவர் மகிழ்ச்சியாயிருக்கிறார். இன்று இந்த சங்கீதம் நமக்கு ஒரு நம்பிக்கையை தருகிறது. நீங்கள் இன்று எப்பேற்பட்ட மனவேதனையில் இருந்தாலும் கவலைப்படாதீர்கள். தேவன் உங்களை நன்றாக அறிந்திருக்கிறார். உங்கள் உடைந்த மனதை அவர் குணமாக்கி காயங்களை கட்டுவார். தேவனை நம்புங்கள், அவரை ஸ்தோத்திரியுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றி உங்களை கனத்தினாலும் மகிழ்ச்சியினாலும் நிரப்ப வல்லவராயிருக்கிறார். ஆமேன்.